தேவா, ஏன் அங்கேயே நிக்கிற நீ? உள்ளவா. என்ன திடீர்னு பாட்டிமா ஞாபகம் வந்துருச்சு உனக்கு? ஏன்? எனக்கு தேவைப்படும் போது பாட்டிமாவை நான் வந்து பார்ப்பேன். எனி ப்ராப்ளம்? இல்லையப்பா, எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? ஆனா உனக்கு இந்த கிழவி கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடைக்கணுமே. எந்த நேரமும் கோவில் இல்ல வீட்டு வேலையா சுத்திக்கிட்டே இருக்க. அப்படியே இல்லைன்னா சின்ன மருமகளை பத்தி ஏதாவது யோசிச்சுட்டு இருப்ப. என்ன யோசிக்கிற நீ? நான் சொன்னது சரியில்லையா? எனக்கு தெரியும், கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுல ஒரு குட்டி கண்ணை வந்து விளையாட போறான். சரிதானே? வா உட்காரு, சீக்கிரம் சீக்கிரம் உட்காரு. நீ யோசிக்கிறல்ல, என்னடா திடீர்னு இவ்வளவு பெரிய பொறுப்பு வந்துருச்சேன்னு? நான் அதை பத்தி பேச வரல பாட்டிமா. நான் பேச வந்தது வேற விஷயம். என் பொண்டாட்டி பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. உனக்கு எப்படி தெரியும்? அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நீ அவளுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கணும். நீ எங்க அவளுக்கு நேரம் ஒதுக்குற? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? சொல்றேன். உங்க தாத்தா கூட இப்படிதான், எப்பவும் ஒன்ன மாதிரியே தான் இருப்பாரு. எந்த நேரமும் கோவில் வேலை அதையே தான் பார்த்துட்டு இருப்பாரு. என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறது கூட அவருக்கு நேரமே இருக்காது. ஆனா அவனுக்கு தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திடீர்னு அவர் என்னை வந்து ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட்டு போனாரு. நான் இதை ஏன் இப்ப உங்ககிட்ட சொல்றேன்னு உனக்கு புரியுது இல்ல? போடா லூசு. நீயும் சின்ன மருமகளை கூட்டிட்டு ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டு வாங்கிறதுக்கு தான். நீங்க 2 பேரும் தனியா அங்க போங்க, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் எங்கேயுமே போகல. அதனால இதை நீங்க ஹனிமூனா வச்சுக்கோங்க. தேவா போ, சீக்கிரம் போ. சின்ன மருமகிட்ட சந்தோஷமான செய்தியை கேளு. போ சீக்கிரம். சிரிக்காத. ஒன்னாலதான் நான் இப்ப இந்த பிரச்சனையிலே மாட்டிக்கிட்டேன். நான் இப்ப ஃபுல் டைம் சின்ன மருமகளா இந்த வீட்ல வாழ ஆரம்பிச்சிட்டேன். சந்தோஷமான விஷயம் கியூட்டீஸ். நீ ஃபுல் டைம் மருமகளாகி ஃபுல்லா உனக்கு பணம் கிடைக்க போகுது. விஷாக்கா, இந்த தடவை நீ விடக்கூடாது. உன்னோட ஆக்டிங்க்கு ஃபுல்லா பலன் கிடைக்கணும். ஓகே? நீ அதை பத்தி கவலையே படாத. நிச்சயமா அதுக்கான பலன் கிடைக்கும். தேவாவோட பைசாவும் கிடைக்கும், அதுக்குண்டான பலனும் கிடைக்கும். எனக்கு இப்ப எந்த டென்ஷனும் இல்ல தெரியுமா? ஏன்னா வீட்ல இருக்க எல்லா வேலையும் பாத்துக்க ராதிகா கூடவே இருக்கா. ஆனா எனக்கு ஒரே ஒரு டென்ஷன் தான். டென்ஷன்? என்ன டென்ஷன்? ஒருவேளை நான் அம்மாவாயிட்டேன்னா என்னோட ஃபிகருக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த உண்மை வெளியில தெரியக்கூடாதுல்ல. நான் கல்யாணமானவ, ஒரு குழந்தைக்கு அம்மான்னு. அப்போ என் ஃபியூச்சருக்கு ப்ராப்ளம் வராதுல்ல? ஒரே வேண்டாம் கியூட்டீஸ், அதான் நான் இருக்கேன்ல. ஆனா நீ மும்பை வரும்போது பணத்தோட தான் வரணும். அது இல்லாம இங்க ஒரு வேலையும் நடக்காது. கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நீ சில்வர் ஸ்கிரீன்ல நீ பெரிய ஸ்டாரா வருவ. ட்ரஸ்ட் மீ. நீ எங்க வீட்டுக்கு வாரிச கொடு, நான் எங்க மும்பைல தனியா கஷ்டப்படுறேன். சரி ஓகே பிரதீப், நான் இப்ப போன் வைக்கிறேன். பாய்ஸ். பாட்டிமா, பூஜைக்கு தயாராயிடுச்சுல்ல? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? ஓஹோ, மறந்துட்டேன். உங்ககிட்ட சொல்லல இல்ல, இன்னைக்கு நம்ம வீட்ல மகா பூஜை இருக்கு. என்னம்மா இது? இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. நாங்க வேற. வைஷாலி,
தேவாவும் விஷாக்காவும் பூஜைக்கு இங்க இல்ல. ஏ இன்னைக்கு சாயந்தரம் அவங்க 2 பேரும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க. ஃபார்ம் ஹவுஸ்? ஆமாம்மா. இதோ வந்துட்டோம், இருங்க. போயிட்டு வைஷாலி வா, கூப்பிடுறாங்க போலாம். ஃபார்ம் ஹவுஸா? நான் ராத்திரி உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன், ஆனா நீ தூங்கிட்ட. பரவாயில்ல, இருக்கட்டும். நேத்து சொன்ன என்ன, இன்னைக்கு சொன்ன என்ன, விஷயம் ஒண்ணுதானே. அண்ணா, நான் உள்ள வரலாமா? ராதிகா, உள்ள வா. என்ன கேள்வி கேட்கிற நீ? வா. நீங்க டிஃபனுக்கு அப்புறம் மாத்திரை சாப்பிட்டீங்களா? இல்ல, மறந்துட்டேன். இது பிருந்தாவனம் இல்ல? இது தேவாவோட லேப்டாப். இன்டர்நெட்ல ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு தேவா இதை பார்க்க சொல்லி கொடுத்துருக்கான். இதுல பிருந்தாவனத்தோட போட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கு. தேவாவே இந்த போட்டோகிராஃப்ஸை பிருந்தாவனத்துல இருந்து கொண்டு வந்தான். இங்க பாரு. இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தேவா ராஜலீலையில யாரையோ தேடி இருக்கான் போல இருக்கு. இல்ல? ஆமா. நான் வேற இங்க மருந்த பார்க்கலான்னு வந்துட்டு பிருந்தாவனத்தோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கேன். நீ சொல்லு. மருந்தா? நான் பேப்பர்ல பார்த்தேன். என்னோட வியாதிக்கு ஏதோ மருந்து இருக்குன்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. அதான் நெட்ல தேடி பார்க்கலான்னு இருந்தேன். எதுக்காக மருந்து தேடுறீங்க? ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என் உடம்புல பலம் குறைஞ்சு போச்சு. என் கால்களுக்கு என் உடம்ப தாங்குற சக்தி இல்லாம போச்சு. அதுக்கு தான் மருந்து இருக்குன்னு போட்டிருக்காங்க. மருந்து சாப்பிட்டா இதெல்லாம் குணமாயிடுமா? எப்படி குணமாகும்? ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் பார்த்துட்டு இருக்கேன். சரியாகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அண்ணா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாழ்க்கையில எப்பவுமே நம்பிக்கையை கைவிடக்கூடாது. ஒண்ணு முடியும்னு நீங்க மனசார நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா முடியும். அது மட்டும் இல்ல, நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லது தானே நடக்கும்னா. இப்பெல்லாம் நல்லவங்களை பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ராதிகா. சரிண்ணா, நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ம், உங்ககிட்ட ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் இருக்கு. அதை யார்கிட்டயாவது பார்த்துக்க சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யார்கிட்ட கொடுப்பீங்க? ஒரு நல்ல மனுஷன் கிட்டயா இல்ல கெட்ட மனுஷன் கிட்டயா? நல்ல மனுஷங்கிட்ட தான். அவ்வளவுதான். கடவுள் கூட வலியை தாங்கிக்கிறவர்கிட்ட மட்டும்தான் கொடுப்பாரு. அதனாலதான் நல்லவங்களுக்கே சோதனை வருது. நீங்க கண்ணன் மேல முழு நம்பிக்கை வைங்க, எல்லாமே சரியாயிடும். இப்ப நீங்க உங்க மருந்து தேட ஆரம்பிங்க. நான் அப்புறமா வந்து உங்களுக்கு மருந்து கொடுக்கறேன். பார்த்து பத்திரமா இருங்க. ம், உன் வீட்டுக்காரங்க உன்னை பத்தி எங்ககிட்ட என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. நீ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த சந்தோஷமா வச்சுப்பேன்னாங்க. நீ எங்களுக்கு சொந்தக்கார பொண்ணா கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எப்பவும் சந்தோஷமா இருக்கிறவங்களாலதான் மத்தவங்களையெல்லாம் சந்தோஷமா வச்சுக்க முடியும். யாரு? நான் தான் பாட்டிமா. இதோ வந்துட்டேன் பாட்டிமா. இது பாரு ராதிகா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். சொல்லுங்க.
இதை கேட்கும்போது உனக்கு விசித்திரமா தான் இருக்கும். என்ன பாட்டிமா, நீங்க ஏன் அப்படியெல்லாம் சொல்றீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. தேவா விஷாகாவை கூப்பிட்டுட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறான். ஒரு 4-5 நாள் இருப்பாங்க. அங்க போனா அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் தனிமையில இருக்க முடியும், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கவும் முடியும். எனக்கு என்னவோ அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறது சின்ன மருமகளுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, சந்தேகமா இருக்கு. நீ அவ கூட போனீன்னா அவளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. நீ என்ன சொல்ற? உன்னால அவங்களோட ஃபார்ம் ஹவுஸுக்கு போக முடியும்ல? போவே இல்லம்மா? சரி, எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்ன எதையும் நீ மறுக்க மாட்டேன். நான் வாசு கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். தேவா விஷாகாவை கூப்பிட்டுட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறான். அங்க போனா அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் தனிமையில இருக்க முடியும், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கவும் முடியும். யாரு? நான் தான் தேவா. உள்ள வாங்க. ஏதாவது வேலையா வந்தீங்களா? இல்ல, நான் விஷாக்கா கூட ஃபார்ம் ஹவுஸ் போக போறேன். எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். அதோட பாட்டிமா உங்களை ஃபார்ம் ஹவுஸ் டெக்கரேட் பண்ண அனுப்புறாங்க. எனக்கு புரியல, ஏன் இப்படிலாம் நடக்குது? உங்களுக்கும் புதுசா இருக்கும் தெரியும். ஆனா எனக்கு இதெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு. நம்பவும் முடியல. உங்ககிட்ட மட்டும்தான் என்னால மனசை விட்டு பேச முடியுது. உங்களால மட்டும்தான் என்னோட மனசை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேல முதல்ல உங்க மனசுல இருக்கிற பயத்தை போக்குங்க. நீங்க உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான முதல் படி இது. முதல் படியில கால் எடுத்து வைக்கவே இவ்வளவு யோசிச்சீங்கன்னா அப்புறம் எப்படி வாழ்க்கையை நடத்துவீங்க? தேங்க்ஸ். நீங்க எனக்கு ஹலோ தேவ மாப்பிள்ள. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. ராதே ராதே. மாப்பிள்ள, தப்பா நினைக்கலன்னா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் கொஞ்சம் ராதிகாட்ட பேசலாமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? தாராளமா உங்ககிட்ட பேசுங்க. ஒரு நிமிஷம். உங்க அப்பா கிட்ட இருந்து போன்.
ராதிகா, நீ பேசும்போது உன்னோட குரல் ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோமா. நீ எப்படி இருக்க சொல்லு. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. அவ விஷாக்கா, புதுசா அவ எந்த பிரச்சனையும் உருவாக்கலையே. இல்லப்பா, விஷாக்காவும் இங்க சந்தோஷமா இருக்கா, நல்லபடியா நடந்துக்கிறா. எதுக்கும் நீ அவளை கவனிச்சுக்க. சம்பந்தம் இல்லாம ஏதாவது செஞ்சு நம்மளெல்லாம் தலைகுனிய வச்சிட போறா. அவளை பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இங்க என் கூட என் கண்ணா இருக்காருல்ல. உன் கண்ணை இல்லாம நீயும் இல்லாம இந்த பிருந்தாவனமே வெறிச்சோடி கிடக்குதுமா ராதிகா. ஓ நினப்பாவே இருக்குமா? எனக்கும் இங்க அப்படிதான்ப்பா. உங்க ஞாபகமும் பிருந்தாவனத்தின் ஞாபகமும் அதிகமா வருது. கொஞ்ச நல்ல விஷாக்காவும் சரியாயிடுவா. நான் நம்ம பிருந்தாவனத்துக்கு சீக்கிரமா வந்துருவேன். ஆமாமா, கடவுள்கிட்டையும் நாங்க அதைத்தாமா வேண்டிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா விசாகா குடும்ப பாரத்தை பொறுப்பா ஏத்துக்கணும். நீயும் பிருந்தாவனத்துக்கு திரும்ப வரணும். சரி சரி, அம்மா கிட்ட பேசு. அம்மாடி ராதிகா, எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீ என்கிட்ட உண்மையா பதில் சொல்லணும். அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. தேவா மாப்பிள்ள விஷாக்காவை ஏத்துக்கிட்டாருல? அவங்களுக்குள்ள எந்த மனஸ்தாபமும் இல்லையே? சண்டை கிண்ட இல்லம்மா, எல்லாம் நல்லபடியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மாப்பிள்ள விஷாக்காவை வெளியில கூட்டிட்டு போறாரு. அவங்க கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்க போறாங்கம்மா. நல்ல விஷயம் சொன்னம்மா. கடவுள் எல்லாத்தையும் நல்லதுக்காகத்தான் செய்வாருங்கிறது உண்மைதான். சரிம்மா, நான் வச்சிடுறேன். அங்க எல்லாத்தையும் நீ பாத்துக்க. வாசு, தேவா, நீங்க போங்க. என்ன தேவா, என்னாச்சு தேவா? ரொம்ப டென்ஷனா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? நான் ஒண்ணு கேட்கட்டா? ரெண்டே கேளு. ராதிகா என்ன மாதிரி பொண்ண? கருப்பு. கருப்பா? அவங்க அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அழகுதான். அவங்க ரொம்ப அழகு மனசால. அதனால அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமா, இப்போ எதுக்காக நீ திடீர்னு அவங்கள பத்தி கேக்குற? ஏதாவது விசேஷமா? ஒண்ணும் இல்ல. அவரோட போன் அவர்கிட்ட கொடுத்துருங்க. அப்பா கிட்ட இந்த போன் வந்ததுன்னு கொடுத்தாரு. அது பாட்டிமா உங்ககிட்ட சொன்னாங்கல்ல? இப்போ நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போலாம்ல? நான் தயாராயிட்டு வரேன். என்னாச்சு தேவகி? ராதிகா கிட்ட நீ பேசினதுக்கு அப்புறம் உன் முகம் ஏன் இப்படி மாறி இருக்கு? விஷாகா சந்தோஷமா தானே இருக்கா? அதை கேட்டா உனக்கு சந்தோஷம் இல்லையா?
சந்தோஷமா தான் இருக்கா, பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு பொண்ணு சந்தோஷமா வாழ இன்னொரு பொண்ணு வாழ்க்கைய துக்கத்துல தள்ளி இருக்கோமே, அதான். ராதிகாவுக்கு என்ன குறைச்சல் இப்போ? கோபுரத்துல உட்காந்து குரங்கு மாதிரி தானே இருக்கா. நீ தேவையில்லாம கவலைப்படாத தேவகி. அம்மா, இதெல்லாம் இப்படியே எவ்வளவு நாளைக்கு போகும்? என்னது? நாம இன்னும் இந்த 3 பேர் வாழ்க்கையில எத்தனை நாள் விளையாட போறோமா? தேவா மாப்பிள்ள மனசு மாதிரி கல்யாணத்தை ஏத்துக்கிட்டாரு. ஆனா விஷாக்கா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. விஷாக்கா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, மனசார ஒத்துக்கிட்டா. இருக்கலாமா, ஆனா கடவுள் அதை ஒத்துக்கலையே. எப்பவுமே முக்கியமான பூஜையெல்லாம் ராதிகாவை வச்சுதான் நடக்குது. ராதிகாவுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. இருந்தாலும் நம்மள நாமே ஏமாத்திக்கிறோம். நாம தாம உண்மையை மறைச்சு பொய் சொல்றோம். தேவாவோட மனைவி விஷாக்கா இல்ல, ராதிகா தான். என்னது என்ன சொல்ற தேவகி நீ? அம்மா, நான் இதுக்கெல்லாம் பயப்படாம இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம். இப்படி பண்றது எனக்கு சரியா தெரியல. தேவா மாப்பிளையும் விஷாக்காவும் நெருங்கி பழக வேண்டாம் முயற்சி செய்யலாம். எனக்கு என்னமோ அப்படி தோணல. என் மனசு கலங்குது. இதுல கடவுளுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் நடக்க விட மாட்டாரு.